ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக 8வது ஊதியர்களுடைய பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்குது. அதுவும் குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகக்கூடிய இந்த தகவல் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது கடந்த ஜனவரி மாதம் மத்திய அமைச்சர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறதாகவும் அதே போல் அதற்கான பணிகள் எல்லாம் மிக விரைவில் தொடங்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் முடிவடையக்கூடிய சூழலில் இன்னும் இந்த குழுவே ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பான கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு பதிலும் கொடுத்திருந்தாங்க. அதாவது மிக விரைவில் அந்த குழு அமைக்கப்பட்டு அதனுடைய குழுவானது அதனுடைய பணிகளை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஏப்ரல் 1 வீக்கில் அதற்கான அந்த அரசாணை வெளியாக அந்த குழுவினுடைய தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலைமையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அதாவது பொதுவாகவே ஒரு ஊதிய குழு அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அது தற்போது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே இந்த ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய அந்த ஓய்வூதியர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் இனிமேல் ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தில், இந்த பென்ஷன் திருத்தத்தில் ஃபினான்ஸ் பில் 2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ஊதியக்குழு வந்து புதிதாக அமைக்கப்படும் போது அந்த ஊதியக்குழுவுடைய பலன்கள் ஏற்கனவே வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷனராக இருக்கக்கூடியவங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு பென்ஷன் விதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமானது மக்களவையில் ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் இது தொடர்பாக கேரளாவினுடைய எம்பி கேரளா சார்ந்த ஒரு எம்பி வந்து கேள்வி எழுப்பும்போது அரசாங்கம் இது தொடர்பாக தெளிவான எந்த ஒரு பதிலுமே இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் அதாவது ஒரு சில எம்பிகள் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இவங்க சொல்வது போல் இந்த மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக இந்த பென்ஷன் விதிமுறை எல்லாமே அமலுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது 8வது ஊதியக்குழுவினுடைய கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது ஓய்வூதிய உயர்வு மற்ற பிற அலவன்ஸ் உயர்வுன்றது ஏற்கனவே பென்ஷன் பெற்றவர்களுடைய நபர்களுக்கு முற்றிலுமாகவே இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனடியாக இதை வந்துட்டு அரசாங்கம் மறுபரிசீலனை செஞ்சு இந்த பென்ஷன் விதிகளில் மாற்றத்தை கண்டிப்பாக கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போவே எதிர்ப்புகள் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் மாநிலங்களவையில் மிக விரைவில் இந்த மசோதாவான தாக்கல் செய்யப்பட இருக்குது. ஒருவேளை மாநிலங்களவையிலும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதில் பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பென்ஷன் விதிமுறைகள் அமலுக்கு வரும். அதற்கு முன்னதாக ஒரு சில இடங்களில் எம்பிகளும் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. அதே போல் ஓய்வூதியர் சங்கங்களும் வந்து இதுக்கு தொடர்ந்து இணைந்து போராட தொடங்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த சட்டம் வந்துட்டு அந்த மசோதா வந்து அந்த மாநிலங்களவையில் வந்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சட்டமாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னதாகவே தடுக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு பெரும்பாலான ஓய்வூதியனுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.